கொஞ்சோண்டு வச்சு ஆண்டவர் அந்த மாசமும் நடத்துவார். 7ஆம் தேதி வந்துச்சு, 400 ரூபா கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் ஒரு நாள் புலம்பல. விடிஞ்சா காலைல 30 ரூபா பெட்ரோல் அடிப்பேன், அடித்தேன்னா சாயந்தரம் வந்துடுவேன். இப்படி தான் என் லைன் என்னன்னா ட்ராவல் போயிட்டே இருக்குது. ஆனால் அமௌண்ட் எனக்கு எங்கேருந்து வருதுன்னு, ஆனால் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறோம், தேவையை சந்திச்சுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். எதனால? நம்ம தேவனோட இருக்கிறதுனால. இன்னைக்கு நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஆண்டோட இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது ஆவியானவர் உங்களை வந்து நடத்துவார். நீங்கள் எதுக்காகவும் உங்களோட ஒன்றுமே இல்லைங்கிறக்காக போயிட்டு நீ யார் முன்னாடி போய் கடனாலேயே நிற்காது. கடன் கொடுக்குறவன் கொடுக்க மாட்டான், நீ கொடுக்குன்னு சொல்லிட்டு விடிஞ்சா உன்னை துரத்துட்டு போயிடுவான். அதனால் யார் முன்னாடி நிற்காதீங்க. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ தேவனுக்கு முன்னாடி நில்லு, ஆண்டவருக்கு முன்னாடி நில்லு. நைட்டு 10 மணியா 8 மணியா ராத்திரி 12 மணியா 1 மணிக்கு ஆண்டோட பேசுங்க. ஆண்டவர் என் சூழ்நிலைமை எப்படி இருக்கு, என் சூழ்நிலைமை எப்போ மாறும்னு கேளுங்க, எப்போ மாற்றுவீங்க டாடின்னு கேளுங்க. ஆண்டோட ட்ராவல் பண்ணுங்க. ஆண்டோட ட்ராவல் பண்ணால் தான் உங்களோட லைஃப் அடுத்ததுக்கு போகும். படித்ததே இல்லை, நான் படிக்கலை, ஒன்றுமே தெரியாது, டாக்டர் தான், ஆனால் ஆண்டவர் தெரியும் உங்களை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும்.